வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நாசரத் பள்ளிகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. சிவப்பு மற்றும் பச்சை நிற தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்கள். பச்சை நிற தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். தேசிய மீனவர்கள் தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய நாசரத் பள்ளிகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் கர்ம வீரர் காமராசரின் 124வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நாசரத் கல்வியியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியை திருமதி எஸ் அமுதா அவர்கள் வருகை புரிந்திருந்தார். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசினை வழங்கியும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் கௌரவித்தார். மேலும் சிறப்பு விருந்தினர் தம் உரையில் காமராசர் நம் நாட்டிற்கும் கல்விக்கும் ஆற்றிய அரும் பணிகளை ரத்தின சுருக்கமாகவும் மிக எளிய நடையில் மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைத்தார். பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சியானது குழு பாடல், பொன்மொழிகள், கவிதை, சொற்பொழிவு, குழு நடனம் மற்றும் வினாடி வினா என அனைத்து நிகழ்ச்சிகளுமே கல்வியின் சிறப்பையும் காமராசரின் பெருமையினையும் பறைசாற்றும் வண்ணமாக அமைந்தது. வினாடி வினாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு காமராசரின் எளிமையான வாழ்க்கை முறை, மதிய உணவு திட்டம், கல்விக்கு அவர் செய்த திட்டங்களை தங்கள் பாடல் மூலமாகவும் நடனம், குறுநாடகங்கள் மூலமாகவும் எடுத்து கூறினர். கல்விக்கு கண் திறந்த காமராசர் என்ற தலைப்பில் மாணவர்கள் சொற்பொழிவாற்றினர். தமிழ் ஆசிரியர் திருமதி நளினி அவர்கள் மாணவர்களுக்கு கர்ம வீரர் காமராசரின் சிறப்பு பெயர்களையும் அவர் செய்த தொண்டுகளையும் கல்விக்கு அவர் ஆற்றிய பணிகளையும் விளக்கி மாணவர்களை கல்வியில் ஆர்வம் கொள்ள வைத்தார். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமையேற்று மாணவர்களுக்கு காமராசர் கல்விக்கு செய்த நன்மைகள், கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து கூறினார். காமராசரை போன்று சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றும் மாணவர்களும் ஆசிரியர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கடந்த 15/7/2026 அன்று காமராசர் பிறந்தநாளையொட்டி கோவில் பதாகையில் இயங்கி வரும் தி நாசரத் அகாடமி பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஜெயின் வித்யாஸ்ரம் பள்ளியில் பணிபுரிபவரும் பாடலாசிரியருமான கவிஞர் மாணிக்க சண்முகம் மற்றும் சொல் வித்தகர் திரு ராமு போன்றோர் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிய, சிறப்பு விருந்தினர்களை எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் நினைவு கேடயத்தை வழங்கியும் வரவேற்றார். எம் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்களான தேவ் சுந்தர் மற்றும் பாவிக் போன்றோர் சிறப்பு விருந்தினர்களின் உருவப்படங்களை வரைந்து பரிசளித்தனர். அன்று ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, குழு பாடல் போட்டி, வினாடி வினா போட்டி போன்ற பலதரப்பட்ட போட்டிகள், காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் கருத்தரங்கம், வில்லுப்பாட்டு, காமராசரின் வாழ்க்கையை பற்றிய நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் காமராசரின் வாழ்க்கையை பற்றி அளித்த உரையும், சிறப்பு விருந்தினரின் உரையும் தமிழருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் காமராசரின் தியாக உணர்வையும் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டியது. அதனைத் தொடர்ந்து போட்டியின் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர். இறுதியாக மாணவர்கள் காமராசரின் வாழ்க்கையையும் மாணவர்களின் வாழ்வில் காமராசரின் பங்கையும் தெரிந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 15/7/2026 அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வரவேற்புரையை திருமதி ருக்மணி அவர்கள் வழங்கினார்.
சிறப்பு விருந்தினராக முதுகலை தமிழாசிரியர் திருமதி மா மங்களகுமி அவர்கள் கலந்து கொண்டார். பெருந்தலைவரின் ஆட்சி முறைகள், ஆற்றிய வளர்ச்சி பணிகள், தன்னலமற்ற கல்வி பணிகள், மத்திய உணவு திட்டம், விவசாய பணிகள் போன்றவற்றை மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் தன்னுடைய உரையின் மூலம் எடுத்துரைத்தார். பெருந்தலைவர் காமராசரின் தொண்டினை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள், கவிதைகள், சொற்பொழிவு ஆகியவை மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர், மாணவ மாணவியர், ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர் ஆகியோர் கல்வி வளர்ச்சி நாள் உறுதிமொழியை எடுக்க வைத்த முறை நிகழ்ச்சிக்கு மேலும் மகுடம் சேர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு நடைபெற்ற கட்டுரை போட்டி, கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர். கோலாகலமாக கொண்டாடப்பட்ட கல்வி வளர்ச்சி நாளின் நிறைவாக திருமதி அருள்மணி நன்றி உரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை ஆய்வு. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மணிகளின் வகுப்பறை ஆய்வு நடைபெற்றது. இதில் மாணவர்களின் திறன்களை கண்டறியவும், வகுப்பறைகளை ஆய்வு செய்யவும் நாசரத் கல்வி குழுமத்தை சார்ந்த நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் இருந்தும் நாசரத் அகாடமி பள்ளியில் இருந்தும் ஆசிரியர்கள் வருகை புரிந்து ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் மாணவர்களின் படைப்பாற்றல், பாட அறிவு மற்றும் விளக்கத்திறனை பாராட்டி இன்னும் அதனை மேம்படுத்தும் அறிவுரைகளை வழங்கினர். மாணவர்கள் தாங்கள் தயாரித்த சான்றுகளை நம்பிக்கையுடன் விளக்கி அவர்களின் பாராட்டையும் பெற்றனர். இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதோடு கல்வி திறனையும் மேம்படுத்தும் வகையில் பயனுள்ளதாக அமைந்தது. சிவப்பு மற்றும் பச்சை நிற தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கேஜி மழலையர்களுக்கான கிரீன் மற்றும் ரெட் டே கொண்டாட்டம் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்ற இவ்விழாவில் மாணவர்கள் அனைவரும் பச்சை மற்றும் சிவப்பு நிற ஆடைகளுடன் அழகிய கிரீடங்கள், தர்பூசணி வடிவ தொப்பிகள் மற்றும் கிரீன் அண்ட் ரெட் பேட்ஜ் அணிந்து வகுப்பறையை வண்ணமாக மாற்றினர். மேலும் குழந்தைகள் ரத்தம், இதயம், தபால் பெட்டி, குடைமிளகாய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், காலிஃபிளவர் உள்ளிட்ட பல்வேறு படைப்பாற்றல் மிக்க வேடத்தில் தோன்றி அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். பச்சை மற்றும் சிவப்பு நிற அலங்காரங்களால் வகுப்பறைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மாணவர்கள் கொண்டு வந்த பழங்கள், காய்கறிகள், பொம்மைகள் மற்றும் கைவினை பொருட்கள் நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தன. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் கிரீன் மற்றும் ரெட் டேவை பற்றிய பேச்சுகளை வழங்கி பச்சை நிறம் இயற்கை, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை குறிக்கிறது என்றும், சிவப்பு நிறம் அன்பு, ஆற்றல் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது என்றும் விளக்கினர். பாடல்கள், வேடமணியும் நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான செயல்பாடுகள், குழு புகைப்படங்கள் மற்றும் கேக் வெட்டும் நிகழ்ச்சி ஆகியவை குழந்தைகளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தன. பெற்றோர்களின் உழைப்பும், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும், மாணவர்களின் உற்சாகமான பங்கேற்பும் இந்த விழாவை வெற்றிகரமாக நிறைவடைய காரணமாய் அமைந்தது. பச்சை நிற தினத்தை கொண்டாடிய தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் மழலையர்கள் பிரிவில் கிரீன் டே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்தவும், இயற்கையின் மீதான நேசத்தை வளர்க்கவும் இந்த தினம் ஒரு சிறந்த பாலமாக அன்று காணப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் யாவும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும், கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. வண்ணமயமான அலங்காரங்கள், வகுப்பறைகள் மற்றும் பள்ளி வளாகம் முழுவதும் பச்சை நிற பலூன்கள், தோரணங்கள் மற்றும் இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மரங்கள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பச்சை நிற காய்கறிகளின் ஓவியங்கள் காட்சி பலகைகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிரீன் டே அன்று கேஜி மழலையர்கள் பிரிவு முழுவதும் பச்சை உலகத்தை போன்று அழகாக காட்சியளித்தது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் உணவு வகைகள், பச்சை நிற ஆடைகள் அன்றைய தினத்தை மேலும் பசுமையாக்கின. மேலும் மாணவர்கள் அன்று அணிந்து வந்த வேடத்திற்கு ஏற்றபடி பேச்சு போட்டியும் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மழலையர்களுக்கு இறுதியில் பரிசுகளும் வழங்கப்பட்டன.
இறுதியாக மாணவர்கள் அனைவரும் பச்சை நிறத்தின் முக்கியத்துவத்தையும் பசுமையின் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொண்டு வீடுகளுக்கு திரும்பினர். தேசிய மீனவர்கள் தினத்தை கொண்டாடிய நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் தேசிய மீனவர் தினத்தை முன்னிட்டு 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கினர். மாணவர்கள் மீனவர்களின் உடை அணிந்து அவர்களின் அன்றாட வாழ்க்கை, கடின உழைப்பு மற்றும் கடலை நம்பி வாழும் அவர்களின் வாழ்க்கை முறையை அழகாக நடித்து காட்டினர். மேலும் சுனாமி பேரழிவால் மீனவர்களின் வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதையும் அந்த துயரமான சூழ்நிலையை குழந்தைகள் உணர்வு பூர்வமான நாடகமாக வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீனவர்களின் உழைப்பையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மதிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மாணவர்களிடமும் பார்வையாளர்களிடமும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்களின் தலைமையிலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலாலும் சிறப்பாக நடைபெற்றது. நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கல்வி பணி மட்டுமின்றி தன்னுடைய குறிக்கோளான ட்ரூத், ஜாய், பீஸ் என்ற இலக்குக்கு நேராக மாணவர்களை மேன்மைப்படுத்தி நல்வழி காட்டும் பணியையும் செய்து வருகிறது. பள்ளியின் நிறுவனர் டாக்டர் சந்திரா டேவிட் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க எம் பள்ளியில் நீதிபலி போதனை வகுப்புகளை நடத்தி வருகிறார் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய இனிமையான பாடல்களாலும் எழுச்சி உரைகளாலும் வழிகாட்டி வருகிறார். பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற பொறுப்புடன் பாஸ்டர் இப்பணியினை நிறைவாக செய்து வருகிறார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.